عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن سيدنا مولانا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك، صدق الله العظيم. وقال نبينا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن أقربكم مني مجلسا يوم القيامة أحسنكم أخلاقا، صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தையும் அவனது கருணையும் பெற்ற நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் யாவரையும் சேர்த்தருள் புரிவானாக. அவனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஹப்பத்தையும் ஷஃபாஅத்தையும் பெற்ற நற்பாக்கியவான்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் யாவரையும் சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மீலாது நபியின் பரக்கத்தால் நமது குடும்பங்களில் ஹலாலான ஆஜாத்துகளை நிறைவேற்றி தந்தர் புரிவானாக. இந்த வருகையின் பரக்கத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது குடும்பங்களில் கடன்களை விட்டும் கஷ்டங்களை விட்டும் நெருக்கடி நெருடல் சோதனை வேதனை பலாய் முசீபத்துகளை விட்டும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் பாதுகாத்தர் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் எங்களது ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரியில் 14 ஆண்டுகள் நிறைவு பெற்று 15ஆம் ஆண்டு மீலாது நபி தொடர் சொற்பொழிவின் 10ஆம் நாள் இன்று அல்லாஹ்வின் பேரருளால் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எங்களது உள்ளங்களில் எல்லாம் நிறைந்திருக்கிற இந்த ஜாமியாவின் முதல்வர் ஹதரத் தாமத் பரகாத்து ஹதரத் கிபிலா அவர்களுக்கும், எங்களது இந்த நேரம் வரை அல்ல மௌத்து வரைக்கும் எல்லா விதமான வழிகாட்டுதலுக்கும் இன்றைக்கும் ஆலோசனை செய்கிற அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு பாடம் படித்த எங்களது உஸ்தாத் பெருமக்கள் அத்தனை பேர்களையும் துஆவை ஆதரவு வைத்து, சங்கை மிகுந்த ஜாமியாவினுடைய நிர்வாக பெருமக்கள், இந்த ஊரினுடைய ஜமாத்தார்கள், குறிப்பாக தாய்மார்கள், இந்த ஜாமியாவினுடைய வருங்கால வல்லல் நபியின் வாரிசுகளான மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவர்களுக்கும் ஆரம்பமாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குணங்களின் கோமான் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஓரிரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் கீழும் என்னை விட எல்லா விதத்திலேயும் உயர்ந்த உஸ்தாதுமார்கள் இருந்திருப்பதால் அடக்கத்தோடு எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்லாஹ் பேசுகிற பேச்சை நாம் கேட்கிற செவியேற்க செய்திகளை நமது வாழ்வில் நிலைநிறுத்த அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, மீலாதுன் நபி பொன்னான மஜ்லிஸ், இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்பவர்கள், இந்த மஜ்லிஸிற்காக செலவு செய்பவர்கள், இந்த மஜ்லிஸினுடைய ஏற்பாட்டாளர்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்தவர்கள். நபியோடு தொடர்புடைய உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் சிறப்பு பெற்றது வாழ்க்கையில் வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாமெல்லாம் இந்த மீலாது நபி மஜ்லிஸில் கலந்திருக்கிறோம். நாமும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் பார்வையில் உயர்வை பெற்றவர்களாக அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கூடம் இல்லாத மக்கா நகரில் உலகத்தில் பிறக்கிறார்கள்.
கல்லூரியின் பக்கம் காலடி எடுத்து வைத்ததில்லை. அவர்களது பிறப்பு ஒரு ஆச்சரியமான பிறப்பு. அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிற போது தந்தையை இழந்த நிலையில் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். பிறந்த 6ஆம் ஆண்டில் தனது சொந்த தாயையும் இழந்து இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு யத்தீமாக இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். ஏதோ ஒரு கோடீஸ்வர குடும்பம் அல்ல. அல்லாஹ்வின் ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் யார் தெரியுமா? ஒரு ஏழை தாயின் வயிற்றில் காய்ந்து போன ரொட்டியும் பேரித்தம்பலமும் சாப்பிட்டு வளர்ந்த அன்னை ஆமினாவின் வயிற்றில் பிறந்தேன் என்று சொல்கிறார்கள். உலகத்தில் 40 வயதில் நபித்துவ பட்டம், 10 வருடம் 13 வருடம் மக்கா வாழ்க்கை, 10 வருடம் மதீனாவில் செய்த புரட்சி. அவர்கள் நபித்துவம் பட்டம் பெற்றதற்கு பின்னால் 23 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள், புரட்சி செய்கிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கு தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். உலகம் வியக்க வைக்கிற அளவிற்கு, யாரும் இமை தூக்கி பார்க்கிற அளவிற்கு அல்லாஹ்வின் ரசூலின் வாழ்க்கை வரலாறுகள். யாரும் இப்படி வாழ்ந்ததில்லை என்று சரித்திரம் பொன்னான பொற்களால் எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தைகள் எப்படி முடிந்தது? உலகத்தில் 1000 ஆண்டுகள் வாழ்ந்த சாலிஹீன்கள் இருக்கிறார்களா இல்லையா? 1000த்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகள் வாழ்ந்த நபிமார்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஆனால் அவர்கள் செய்ய முடியாத சாதனையை, சரித்திரத்தை, வாழ்க்கையின் வரலாற்று பக்கங்களை அல்லாஹ்வின் ரசூல் நபித்துவம் பட்டம் பெற்றதற்கு பின்னால் ஒரு 23 வருட வாழ்க்கையில் சாதனை பிடிக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி அது சாத்தியமானது? அருமையானவர்களே, அல்லாஹ்வின் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் ஒரு மௌட்டீக காலம் என்று வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அநாகரீகங்கள் உருவமெடுக்கப்பட்ட காலம், அசிங்கங்களுக்கு உருவம் கொடுக்கப்படுகிற காலம், எந்த காலமும் இல்லாத ஒரு அப்படிப்பட்ட ஒரு கோரமான காலத்தை அல்லாஹ்வின் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இருந்து வெளிப்பட்ட குணங்களாலே இந்த சமூகத்தை வழிகாட்டுகிறார்கள். வெறும் வார்த்தைகளால், போதனைகளால் அல்ல, இந்த சமூகத்தில் தங்களது குணங்களை முன்னிறுத்தி இந்த சமூகத்தை வாழ்த்தெடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் ரசூலின் குணங்கள் சஹாபிகள் எந்த அளவிற்கு ஈர்த்திருந்தால், சஹாபிகள் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வின் ரசூலை பார்க்கிற போதெல்லாம் இந்த வார்த்தையை கொண்டு சொல்வார்கள், ஃபிதாக்க அபீ வ உம்மி யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் உங்களுக்கு முன்னால் அர்ப்பணமாகட்டும் என்று சொல்கிறார்கள். அவர்களிடத்தில் குணங்கள் கவரப்பட்டதாலேயே சஹாபிகள் இந்த வார்த்தை ஆழ்மனதில் இருந்து வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு தாயையும் தந்தையும் ரசூலுக்கு முன்னால் அர்ப்பணமாக்குகிறார்கள். தாய் என்பவர்கள் சாதாரணமானவர்களா? அல்லாஹ்வே சொன்னான், அந்த தாயின் பொருத்தத்தில் தான் என் பொருத்தம் என்று தாய்மார்களை உயர்த்தி பேசினான். உலகத்தில் ஒரு மூமின் லட்சியமாக துஆ செய்யப்படுகிறார், ரப்பே எங்களுக்கு சுவனத்தை கொடு, சுவனத்தை கொடு என்று கேட்கிற அந்த சுவனத்தை கூட நம்மில் இருக்கிற தாய்மார்களின் காலுக்கு அடியில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். ஒரு தாயின் காலடியில் சுவனம். அந்த தாயை கூட ரசூலுக்கு முன்னால் வருகிற போது ஃபிதாக்க அபீ வ உம்மி யா ரசூலல்லாஹ் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் சஹாபிகள் வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் ரசூலின் குணங்களாலேயே, கோமான் நபியின் குணங்களாலேயே சஹாபிகள் ஈர்க்கப்படுகிறார்கள். இந்த சமூகத்தில் வழிகாட்டுகிறார்கள் அல்லாஹ்வின் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வழிகாட்டிய விதம் வெறுமனே போதனைகளாலோ, சொற்களாலோ, கட்டளைகளாலோ அல்ல. இந்த சமூகத்தை வழிநடத்துகிற விதம் தங்களது குணங்களை முன்னிறுத்தி அல்லாஹ்வின் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சஹாபிகளுக்கு முன்னால் வழிநடத்த வைக்கிறார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர் ஹஜ்ரத் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாஹிபு சிர்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்தரங்க காரியங்கள் அத்தனையும் அவர்களுக்கு தெளிவானது. அந்த ஹுதைஃபா சொல்கிறார்கள், சாஃபர்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் ரசூலோடு ஒரு பிரயாணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு மனிதரை பற்றி சரியாக எடை போடுவதற்கு
பிரயாணத்தை தேர்வு செய்யுங்கள் என்றார்கள் ஹதரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு மனிதனை எடை போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனோடு நீங்கள் சக மனிதர்களோடு பிரயாணம் மேற்கொள்ளுங்கள், அவனது வேஷம் எல்லாம் வெளிப்பட்டுவிடும். அல்லது கொடுக்கல் வாங்கல் செய்து வாருங்கள், அவனது வேஷங்கள் வெளிப்பட்டுவிடும். அல்லது பக்கத்து வீட்டுக்காரனாக வசித்து பாருங்கள், அவனது குணங்கள் வெளிப்படும். ஆனால் அல்லாஹ்வின் ரசூலின் வாழ்க்கை முழுக்க முழுக்க எல்லா விதத்திலேயும் குணங்களை வெளிப்படுத்துபவர்களாக இருந்தார்கள். ஹுதைஃபா சொல்கிறார், நான் நபியோடு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். ஒரு தூரத்தில் இருக்கிற போது அல்லாஹ்வின் ரசூல் என்னிடத்தில் சொன்னார்கள், நான் குளிக்க வேண்டும் என்று தேவை ஏற்படுகிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் ரசூல் அவர்களை நீங்கள் குளியுங்கள் என்று சொன்னேன். ரசூல் அவங்க ரொம்ப வெட்கப்படுவாங்க. தூரத்துல யாரும் நமது கண்களில் பார்வையில் நம்மை பட்டுவிடக் கூடாது என்று தங்களை தனித்துவம் மிக்கவர்கள். அல்லாஹ்வின் ரசூல் நான் குளிக்கிறேன் என்று சொன்ன போது நான் அவர்களை திரை பிடித்து மறைத்து வைத்திருந்தேன். அல்லாஹ்வின் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்து முடியும் வரையிலும் சரி நான் திரை பிடித்திருந்தேன். வெளியில குளிச்சுட்டு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, ஹுதைஃபா நீங்க குளிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஹுதைஃபா சொல்றாங்க, எனக்கு குளிக்க வேண்டிய தேவையும் இல்லை, ரசூல் கேட்டுட்டாங்க, நான் குளிச்சிடுறேன்னு சொல்லிட்டாங்க. குளிக்க போகும்போது என்ன ஆச்சரியம் நடந்தது தெரியுமா? உலகத்தின் தலைவர் சர்தாரே தோஜகான் தாஜுல் மதீனா, உலகத்தில் அல்லாஹ்விற்கு அடுத்த ஸ்தானத்தில் அல்லாஹ் தங்களுக்கு முழுக்க அந்தஸ்தை வழங்கிய முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரு ஹுதைஃபா சகதோழர் குளிக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துண்டை பிடித்து அன்னலாரை மறைத்தாரோ அந்த சஹாபி குளிக்கிற போது உலகத்தின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டை பிடிக்கிறார்கள். ஹுதைஃபா சொன்னாங்க, லா தஃஅல் ஹக்கதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூல் அவர்களை நீங்கள் இப்படி செய்யாதீர்கள். இப்ப சொன்னாங்க, ஹக்கதா அமரனி ரப்பி, இது என் கட்டளை, நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று என் ரப்பு எனக்கு கட்டளையிட்டு இருக்கார் என்று ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சக நண்பர்களோடு சக தோழர்களோடு வெளிப்படுத்திய குணங்கள் ஒரு மிகப்பெரிய வியக்கத்தக்க பிரம்மாண்டமான குணங்களுக்கு சொந்தம். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு முன்மாதிரி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அவர்களின் குணங்களை குர்ஆன் அழுத்தமாக ஒரு இடத்தில் பதிவு செய்கிறது. நபிமார்களில் சில பேருடைய குணங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகிற போது தியாகச் செம்மல், இறை நெருக்கம் பெற்றவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஹஜ்ரத் அய்யூப் நபியை பற்றி பேசுகிற போது பொறுமையாளர் என்று பேசுகிறார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுகிற போது வீரமானவர் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குணங்கள் எப்படி இருந்தது என்பதை குர்ஆன் சொல்லுகிற போது அப்படி இருந்தார்கள், இப்படி இருந்தார்கள், பட்டியல் போடவில்லை. வ இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நாயகமே, உங்களை வார்த்தைகளால் வர்ணனை செய்ய முடியாத மகத்தான குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குணங்களை அல்லாஹ் சொல்லி காண்பித்தான் என்று சொன்னால், அருமையானவர்களே, உலகத்தில் குணங்கள், பிரம்மாண்டமான குணங்களுக்கு அல்லாஹ்வின் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை சொந்தப்படுத்திக் கொண்டார்கள். இன்றைக்கு சுன்னத் என்ற அடிப்படையில் நாம் எத்தனையோ பின்பற்றுகிறோம், தாடி வைக்கிறோம், தொப்பி போடுகிறோம், சுன்னத்தான வணக்கங்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்கிறோம். அல்லாஹ்வின் ரசூலின் குணங்களை இந்த உம்மத்தில் எடுக்கும் காலம் வரை வெற்றி பெற முடியாது என்பதை மார்க்கம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. இபாதத் இருக்கலாம், எல்லா வணக்கங்களும் இருக்கலாம், அத்தனை வணக்கங்களை காட்டிலும் மீசானில் கனமானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்கலு ஷைஇன் ஃபில் மீசானி, அல்லாஹ்வின் ரசூல் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் நிறுத்தி வைக்கிற அந்த தராசின் தட்டு கணக்கச் செய்வது என்ன தெரியுமா? யுலஉ யௌமல் கியாமத்தி அல் ஹுஸ்னுல் குல்க், உங்களிடத்தில் இருக்கிற நல்ல குணங்களால் தான் நாளை கியாமத் நாளிலே உங்களது மீசானுடைய தராசு கனத்தால் கீழே போகும் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாம் செய்கிற இபாதத்தை விட அது கனத்தால் கூடியது என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அல்லாஹ்வின் ரசூலின் குணங்களை இந்த சமூகம் எவ்வளவு தூரம் கையில் எடுக்க வேண்டும் என்பதை ஆழமாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை அறிமுகப்படுத்துகிற போதெல்லாம், மார்க்கத்தை பற்றி ஏதாவது பிரகடனப்படுத்துகிற போதெல்லாம்
அல்லாஹ் ஒருவன் என்கிற தூய கலிமாவை இந்த சமூகத்தில் நிறைவேறச் செய்வதெல்லாம் தங்களுக்கு முன்னால் தங்களின் குணங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். 40 வயது நபித்துவம் மக்களை சென்று சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வின் ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க அல்லாஹ்வை பத்தி ஏத்துக்குங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி தன் வாழ்க்கையில் நடந்த குணங்களை சொல்கிறார்கள். உங்களிடத்தில் ஏதாவது நான் தவறு செய்திருப்பேனா? உங்களிடத்தில் ஏமாற்று வேலையை நான் ஈடுபட்டிருப்பேனா? யாரையாவது காயப்படுத்தியிருப்பேனா? கஷ்டப்படுத்தி இருப்பேனா? என்று தங்களுக்குள் இருந்த குணங்களை அல்லாஹ்வின் ரசூல் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்தில் நான் நல்ல குணங்களை தான் நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். இது பெருமை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து, கண்ணியம் உலகத்தில் யாரும் அப்படி கொடுக்க முடியாது. உலகத்தில் தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தை சொல்ல வருகிற போது கூட பணிவையே வெளிப்படுத்தினார்கள். அன சய்யிது உல்தி ஆதம், ஆதமுடைய மக்களுக்கெல்லாம் நானே தலைவர் என்று சொல்ல வருகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து, அல்லாஹ் செய்கிற கண்ணியம், அதை சொல்ல வருகிற போது அடுத்த தினம் சொல்கிறார்கள், லா ஃபக்ர், இதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை என்று சொல்கிறார்கள். வபியதி லிவாவுல் ஹம்த், நாளை மறுமையில் மக்காமே மஹ்மூத் என்கிற கொடி அல்லாஹ் என்னிடத்தில் தான் கொடுப்பான். உயர்ந்த அந்தஸ்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் ரசூல் சேர்த்தே சொல்கிறார்கள், லா ஃபக்ர், இதில் எனக்கு எந்த கடுகளவும் பெருமை இல்லை என்று காருண்யசீலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், எனது அருமையான தாய்மார்களே, நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதெல்லாம், இந்த இஸ்லாம் மறுமலர்ச்சியாக சுடர்விட்டு வந்ததெல்லாம், இந்த ஈமான் அதிகரித்ததெல்லாம், இஸ்லாம் பல்கி பெருகி வளர்ந்ததெல்லாம் குணங்களாலேயே நாம் பெற்று வந்தோம். போர்களால் அல்ல, வீரத்தால் அல்ல, அசட்டு தைரியத்தால் அல்ல, குணங்களை கொண்டே இந்த இஸ்லாம் பரவி இருந்தது, இஸ்லாம் சுடர்விட்டு இருந்தது என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாறுகள் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ்வே சொன்னான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, அல்லாஹ்வின் அருளால், அல்லாஹ் சொன்னான், என் அருளால் தான் நீங்கள் மக்களிடத்தில் லின்தலஹும், ரொம்ப சாஃப்டா இருந்தீங்க, மென்மையாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் தலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லி, அந்த குணங்கள் உங்களிடத்தில் குடிகொள்ளாவிட்டால் மக்கள் எப்போதோ உங்களை விட்டு துரத்தி ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொன்னான் என்று சொன்னால், அருமையானவர்களே, குணங்களின் கோமான் என்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நான் எந்த பாகத்தில் உள்ளே நுழைந்து பேசுவது என்பது எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வின் ரசூலின் வார்த்தைகள் முழுக்க முழுக்க, வாழ்க்கை முழுக்க முழுக்க குணங்களின் குன்றாகவே திகழ்ந்தது. எத்தனை பேர்கள் கஷ்டப்படுத்தியவர்கள், காயப்படுத்தியவர்கள், தங்களை இகழ்ந்து உரைத்தவர்கள், தங்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று துடிதுடித்தவர்கள், அத்தனை பேர்களையும் அல்லாஹ்வின் ரசூல் குணங்களாலேயே சாதிக்கிறார்கள். ஒரு யூதன் வந்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, அக்பிர்னி அன் அக்லாகி ரசூலிக்கும், உங்களது ரசூலின் குணங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று ஒரு யூதன் வந்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபஹுவ அலமு மின்னின்னு சொல்லிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காமிச்சாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய் பாருங்க, ஃபஹுவ அலமு மின்னி, என்னை விட ரொம்ப கெட்டிக்காரு, அவர் போய் சந்திங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு என்னை விட விஷயம் தெரிந்தவர்கள் அன்னை ஃபாத்திமாவிடத்தில் போய் கேளுங்கள். ஃபாத்திமாவிடத்தில் அந்த யூதர் போனான். அக்பிர்னி அன் அக்லாகி ரசூலிக்கும், உங்களது ரசூலை பற்றி, குணங்களை பற்றி எனக்கு சொல்லித் தாருங்கள் என்று சொன்னார்கள். வந்தவன் வம்பனா இருக்கிறான், இவனுக்கு நேரா சொல்ல வேண்டிய பதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் சரின்னு சொல்லிட்டு தன் கணவர் அன்னை ஹஜ்ரத் ஃபாத்திமா சொன்னார்கள், அலியை போய் சந்தியுங்கள். அலிட்ட போய் கேட்டான், அக்பிர்னி அன் அக்லாகி ரசூலிக்கும், அல்லாஹ்வின் ரசூல் உங்க ரசூலை பத்தி, அவங்களது குணங்களை பத்தி எனக்கு ஏதாவது சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தவர்களை கவனித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பாணி எப்படி இருக்கும் தெரியுமா? வந்தவனை கவனித்து வந்தவனுக்கு தோதுவாக பதில் சொல்பவர்கள். வந்தவன் ஒரு யூதன், வம்பனாக இருக்கிறான், ஏதாவது வம்பு வளர்க்க வேண்டும் என்று துடிதுடித்து வருகிறான். வந்தவன் கேட்கிறான், ரசூலின் குணங்களை சொல்லுங்கள் என்று சொல்கிறான். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உலகத்துல என்னென்ன வஸ்துக்கள்லாம் இருக்குதோ அது அத்தனை என்கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. வந்தவன் சொன்னா, உலகத்துல எத்தனை வஸ்துக்கள் இருக்கிறது, இனங்கள் எத்தனை இருக்கிறது,
ஊர்வன எத்தனை இருக்கிறது, பரப்பன எத்தனை இருக்கிறது, அத்தனையும் என்னால் சொல்ல முடியுமா, அது சாத்தியமா என்று கேட்டான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குல் மத்தாஉத் துன்யா கலீல், ஒரு சொற்பமானது என்று அற்பமானது என்று அல்லாஹ்வின் வார்த்தையில் சொல்லப்பட்ட உலகத்தின் பட்டியலையே உன்னால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், அல்லாஹுவால் சொல்லப்பட்ட ரசூலின் குணங்கள் எந்த வார்த்தையை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்துவம் வாய்ந்த, வார்த்தைகளால் வர்ணனை செய்ய முடியாத மகத்துவம், பிரம்மாண்ட குணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு சொற்பமான உலகத்தின் பட்டியலை உன்னால் சொல்ல முடியவில்லை, பிரம்மாண்டமான ரசூலின் குணங்களை நான் எப்படி சொல்ல முடியும் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் ரசூலின் குணங்களை பட்டியலிட்டு முடித்து விட முடியாது. அவர்களது வாழ்க்கைகள் அத்தனையும் குணங்களின் குன்றாகவே அல்லாஹ்வின் ரசூலின் வாழ்க்கை திகழ்ந்தது. ரசூலின் குணம் உண்மையாகவே பிரம்மாண்டமாக இருந்தது. அல்லாஹ் அலீம் என்று சொன்னதற்கு பிரம்மாண்டம், ஒரு பெரிய ஒரு மகத்துவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவெல்லாம் மார்க்கம் நற்குணம் என்று சொல்லப்பட்டதோ, எதுவெல்லாம் மார்க்கத்தில் நற்பண்பு என்று அடையாளப்படுத்தப்பட்டதோ, அது அத்தனையும் ரசூல் பிரம்மாண்டமாகவே இருந்தது. ரசூலுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களா இல்லையா, இன்னமா புஇஸ்து, நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதெல்லாம் லியுத்தம்மி மசாலிகல் அக்லாக், நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், வாழ்க்கை முழுக்க குணங்களாகவே அல்லாஹ்வின் ரசூல் சாதித்து காண்பித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நமக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த குணங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. மன்னிக்கும் குணம் இருந்தால் இரக்கம் குணம் நம்மிடத்தில் காணடிக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கும் குணம் இருந்தால் கஞ்சத்தனம் குணங்கள் நமது குடிகொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் ரசூலின் குணங்கள் வித்தியாசமானது. எந்த குணம் எந்த ஸ்டேஜில் இருக்கிறதோ அத்தனையும் ஒரே நேர்கோட்டில் வல்லோன் அல்லாஹ்வின் ரசூலின் குணங்கள் அமைந்திருக்கிறது என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. கோமான் நபியின் குணங்கள் வெளிப்பட்ட இடங்கள், நான் இவர் ஒரு உயர்ந்தவர் என்பதற்காக அவருக்கு குணங்களை நான் வெளிப்படுத்துவேன். எனது உஸ்தாதுமார்களிடத்தில் எனது குணங்களை நான் வேஷமாக வெளிப்படுத்துவேன். ஆனால் அல்லாஹ்வின் ரசூலின் குணங்கள் எல்லோரிடத்திலேயும் வெளிப்பட்டது. குடும்பத்தில், மனைவியிடத்தில், மக்களிடத்தில், முஸ்லிம்களிடத்தில், காஃபிர்களிடத்தில், உள்ளூர்வாசி, வெளியூர்வாசி என்று தன்னை கஷ்டப்படுத்தியவர்கள், சந்தோஷப்படுத்தியவர்கள் அத்தனை பேரிடத்திலேயும் சரி, அல்லாஹ்வின் ரசூலின் குணங்கள் மிகச்சிறப்பாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஆதலால் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும், அல்லாஹ்வின் நபியை அறிந்தவர்கள், அறியாதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அத்தனை பேர்களும் நபியின் குணங்களை புகழ்ந்து பேசினார்கள். நபியின் குணங்களை உணர்ந்து பேசினார்கள். நபியின் குணங்களை போற்றி பாராட்டி பேசினார்கள். ஒருவர் உள்ளூர் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டிற்குள் நல்ல பெயர் கிடைக்கும், வெளியே அவர்களது குணங்கள் கெட்டு போயிருக்கும். வெளியே ஒருவருக்கு நல்ல குணம் இருந்தால், நல்லவர் என்று பாராட்டு பெற்றிருந்தால் வீட்டிற்குள் அசிங்கமாக இருக்கும். இன்றைக்கு எத்தனை தலைவர்கள் வெளியே ஜொலிக்கிறார்கள், வாகனங்களை ஜொலிக்க வைக்கிறார்கள். அவர்கள் வந்தால் பந்தா மோசமாக இருக்கிறது. ஆனால் அவர்களது வீட்டிற்குள் அவர்களது குணங்களை பற்றி கேளுங்கள். அல்லாஹ்வின் ரசூலின் குணங்கள் எல்லா இடத்திலேயும் வெற்றி பெற்றது. வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது. பனூ ஜஹரான் என்கிற ஒரு கிளையின் தலைவர், ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்தவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்றாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்திற்குள் உள்ளே நுழைகிறார். ஹஜ்ரத் ஜைபர் இப்னு ஜுலந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணத்தை பற்றி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லதை ஏவுவார்கள். ஆனால் முதல் நபராக ஏவுகிற விஷயத்தை தானே கடைபிடிப்பவராக இருந்தார்கள். கெட்ட விஷயங்களை தடுத்து நிறுத்தினார்கள். அந்த விஷயத்தின் வாழ்க்கையில் தங்களது வாழ்க்கையை பாதுகாத்தார்கள். உலகத்தில் பேசுபவர்கள் எல்லாம் தங்களது வாழ்க்கையில் கடைபிடிப்பதில்லை. அல்லாஹ்வின் ரசூல் குணங்களை ஹஜ்ரத் ஜைபர் இப்னு ஜுலந்தி சொல்கிற போது நான் பார்க்கிறேன், ரசூல் அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். அந்த விஷயத்தில் ரசூல் முதல் நபராக இந்த உலகத்தில் வெளிச்சம் காட்டுகிறார்கள். நபியை பார்க்கிறேன், வெற்றி பெறுகிற போது துள்ளி குதிக்கவில்லை,
தோல்வி வருகிற போது துவண்டு விடுவதில்லை. ஒப்பந்தங்கள் போடப்பட்டால் ஒப்பந்தங்களை சரியாக நிறைவேற்றுகிறார். வாக்குறுதி கொடுக்கப்பட்டால் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வதில்லை. அல்லாஹ்வின் ரசூலின் குணங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கு எந்த நேரங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாக்குறுதி கொடுத்தவெல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு நிலைமைகள் எப்படி இருக்கிறது? ஏழை தாயின் மகன் என்று ஊர் முழுக்க முழக்கம் விடுகிறான். ஆனால் உள்ளே அவன் செய்கிற கோட்சூட்டுக்கு மட்டும் பல கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு எல்லா விதத்திலேயும் சரி, பேசுவது ஒன்று, செயல் ஒன்று. ஆனால் அல்லாஹ்வின் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நபராக இருந்தார்கள். இந்த செய்தி என்னை கவர்ந்துதான் நான் இஸ்லாத்திற்குள் உள்ளே வந்தேன் என்று ஹஜ்ரத் ஜைபர் இப்னு ஜுலந்தி சொல்கிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, அல்லாஹ்வின் ரசூலின் குணங்கள் உலகத்தின் பல்வேறு பாகங்களில் எதிர்த்தவர்கள், பகைமை போன்றவர்கள், பழிவாங்க தீர்த்தவர்கள் அத்தனை பேர்களையும் இந்த இஸ்லாத்திற்குள் உள்ளே கொண்டு வந்து கொடுத்தது. கோமான் நபியின் குணத்தை வானவர் கோமான் ஜிப்ரீலும் பாராட்டி இருக்கிறார். வானவர் கோமான் ஜிப்ரீலும் பாராட்டி இருக்கிறார். அல்லாஹ்வின் ரசூல் ஒரு நேரத்தில் கொஞ்சம் அயர்ந்து இருக்கிற போது, சோகமான காட்சியாக தங்களது முகத்தை வைத்த போது, கொஞ்சம் சோக காட்சியில் கவலை தோய்ந்த முகத்தோடு தங்களை ஆட்படுத்தி கொண்ட போது ஜிப்ரீல் வந்து கேட்டார், மா இசுன்க, உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கதபனி ஹாவுலா, இந்த மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்பிக்கிறார்கள். ஃபயகூல் லஹு ஜிப்ரீல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இன்னஹும் லா யுகذிபூனக், உங்களை ஒருபோதும் அவர்கள் பொய்ப்பிக்க மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஹும் யஅலமூன அன்னக ஸாதிகுன், உங்களை அவர்கள் உண்மையாளர்கள் என்பதை விளங்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் நல்ல குணத்திற்கு சொந்தக்காரர் என்பதை விளங்கி வைத்திருக்கிறார்கள். எல்லோரிடத்திலேயும் இரக்க குணம் என்பதை இருக்கும் என்பதை அந்த மக்கள் விளங்கி இருக்கிறார்கள். இன்னஹும் லா யுகذிபூனக், உங்களை ஒருபோதும் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், பொய்ப்பிக்க மாட்டார்கள். வலாக்கின்னல் ஸாலிமீன பிஆயாத்தில்லாஹி யஜ்ஹதூன், அவர்கள் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை தான் பொய்ப்பிக்கிறார்களே தவிர உங்களை ஒருபோதும் பொய்ப்பிக்க மாட்டார்கள் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோமான் நபியின் குணத்தை ஒரு மகத்துவமானது என்று அல்லாஹ் சொல்வதற்கு இதுவாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. அல்லாஹ்வை ஏற்காதவர்கள், நுபுவத்தை ஏற்காதவர்கள், நபியினுடைய இந்த இஸ்லாமிய ஈமானை ஏற்காதவர்கள் அத்தனை பேர்களும் நபியின் குணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யார் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள்? யார்? இந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகள், இஸ்லாத்தை எப்படியாவது அழிக்க துடித்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், கோமான் நபியின் குணங்கள் இருக்கிறதே ஒரு சக்தி வாய்ந்த குணம். அந்த குணத்தை இந்த இஸ்லாத்திற்கு ஏற்காதவர்கள் கூட, நுபுவத்தை ஏற்காதவர்கள் கூட சான்றிதழ் வழங்குகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நமது வீடுகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு நபிகளாரின் நற்குணங்களை போதித்து வாழுங்கள். அவர்கள் வளர்ந்து வருகிற போது நீங்கள் அறுவடையாக உங்களது குணங்களை பார்ப்பீர்கள். உங்களது குடும்பம் வெளிச்சமாகும். அல்லாஹ்வின் ரசூலின் வார்த்தையும் தகவலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானை, இந்த இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை பல்கி பெருகியதெல்லாம் நல்ல குணங்களாலேயே. இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வின் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரப்பி இருந்தார்கள். எங்கே அந்த குணத்தை நாம் தவறவிட்டோம்? எங்கே அந்த குணத்தை நாம் குடும்பங்களில் வாழ்வதை விட்டும் நாம் இழந்து விட்டோம்? உறவுகளில் நாம் அந்த குணங்களை வெளிப்படுத்தாததால் உறவுகள் இன்றைக்கு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குடும்பங்களில் நமது குணங்களை வெளிப்படுத்தாததால் குடும்பத்தில் நிம்மதி இழந்து தவிக்கிறோம். கொடுக்கல் வாங்கலில் நமது குணங்களை வெளிப்படுத்தாததால் கொடுக்கல் வாங்கல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பரிதாபம் வியாபாரத்தில் கூட அல்லாஹ்வின் ரசூலை குணங்களை நாம் வெளிப்படுத்தாததால் வியாபாரத்தில் கூட நாம் நஷ்டமடைந்து போயிருக்கிறோம். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபினுடைய வியாபாரத்தை பற்றி வரலாறு சொல்கிறது. அல்லாஹு அக்பர். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை வந்தவங்க ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு நெருக்கமான நாட்களில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். மதீனாவிற்கு சென்ற போது எனக்கு கடை வீதியை காண்பியுங்கள் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எவ்வளவு பொருளாதாரத்தை சம்பாதித்தார்கள்! நீதி இருந்தது, நேர்மை இருந்தது. அல்லாஹ்வின் ரசூல் சொல்லிக் கொடுத்த நல்ல குணங்களை
வரும் வாடிக்கையாளர்களிடத்தில் வெளிப்படுத்தியதால் அவர்களது பொருளாதாரம் பெருகி போச்சு. தங்க கட்டி எல்லாம் மகராக கொடுத்தார்கள் என்று வருகிறது. ரசூலுடைய வஃபாத்துடைய நேரத்தில் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய அந்த பொருளாதாரத்தின் எண்ணிக்கை 500க்கும் மேற்பட்ட ஒட்டகத்தின் சரக்குகளாக இருந்ததாக என்பதாக வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, குழந்தைகளிடத்தில் கோமான் நபியின் குணங்களை போதியுங்கள். இன்னைக்கு குழந்தைகளுடைய நிலையை பாருங்க. என்ன சொன்னாலும் கேட்ச் பண்ணுவான். இருந்த ஒரு குழந்தை காலம் இருந்துச்சு. குழந்தைகள் அன்றைய காலம் இருந்தது, எதுவுமே தெரியாது. இன்றைக்கு குழந்தைகள் எதை சொன்னாலும் சரி அப்படியே பிடித்துக் கொள்கிறார்கள். அவருக்கு நல்ல அறிவாற்றல் இருக்கிறது. அந்த அறிவாற்றலை ஒரு திருப்புகிற வேலையாக நபியின் குணங்களை கொண்டு சொல்லுங்கள். அதை எடுப்பதற்கு குழந்தைகள் தயாராக இருக்கிறார்கள். குழந்தைகளுடைய மென்டாலிட்டி வித்தியாசமான மென்டாலிட்டி. குழந்தைகள் இருக்கிறாங்களா இல்லையா? குழந்தைகளுக்கு அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படியே புரிஞ்சுக்குவாங்க. ஒரு வீட்டுல துவா ஓத ஒரு ஹஸரத்து போயிருக்கிறாங்க. ஹஸரத்து போனதுக்கு பின்னாடி அங்க வச்சிருக்கிற அந்த தவறுக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்கிறாங்க. அந்த வீட்டுல இருந்து சொல்றாங்க, தவறுக்கெல்லாம் எடுத்து சாப்பிடாதப்பா, அல்லாஹ் அடிச்சிருவான்னு சொல்றாங்க. திரும்ப வந்து கேட்டாரு, அல்லாஹ் அடிக்க மாட்டான், நான் சாப்பிடுவேன். இவர் ஓதி முடிச்சுட்டாரு. முடிச்சதுக்கு பின்னாடி ஏண்டா அம்மா சொல்றாங்க தவறுக்கெல்லாம் எடுத்து சாப்பிடாத, அல்லாஹ் அடிப்பான்னு சொல்றாங்க. சரி நீ சாப்பிட்ட, ஆனா சொல்லும் போது அல்லாஹ் அடிக்க மாட்டான்றதுல அவ்வளவு உறுதியா இருக்கிறிய, என்ன காரணம் கேட்டாங்க. ஹஸரத்து கேட்டாரு. அந்த அவன் சொன்னானா, உட்காந்து தபருக்கு சாப்பிட்டவன் சொன்னானா, துவா ஓதுறதுக்கு முன்னாடி சாப்பிடாத தம்பி, அல்லாஹ் அடிச்சிருவான்னு அம்மா சொல்றாங்க. இவன் சொல்றான் அல்லாஹ் அடிக்க மாட்டான், நான் அப்படித்தான் சாப்பிடுவேன்றான். இவ்வளவு உறுதியா இருக்கிறிய, என்ன தம்பி காரணம்? ஹஸரத்து, நீங்க துவா ஓதுறதுக்கு வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டேன், அப்ப அல்லாஹ் அடிக்கல, இப்ப எப்படி அல்லாஹ் அடிப்பான்னு கேட்கறான். குழந்தைகள் இருக்கிறார்களே, வாழ்க்கையில் எதை சொன்னாலும் அப்படியே கேட்ச் பிடித்துக் கொள்வார்கள். வாழ்க்கையில் தங்களது இதயத்தில் பதிவு வைத்துக் கொள்வார்கள். அவர்களிடத்தில் கோமான் நபியின் குணங்களை கொண்டு போய் சொல்லுங்கள். குடும்பத்தில் இன்றைக்கு தோல்விகள் எதனால் ஏற்படுகிறது? குடும்பங்களின் நிம்மதியின்மை ஏன் ஏற்படுகிறது? குடும்பத்தில் கணவனும் மனைவியும் பிரிந்து போவதற்கான காரணம் என்ன? மனைவி கணவனிடத்தில், கணவன் மனைவியிடத்தில் சரியான குணங்களை வெளிப்படுத்தாததால். விட்டு கொடுக்கும் குணம் இல்லை, அடுத்தவர்களை உயர்த்துகிற குணம் இல்லை, பிறரை தேர்வு செய்கிற குணம் இல்லை, கணவனுக்கும் இல்லை, மனைவிக்கும் இல்லை. அதனால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அல்லாஹ்வின் ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, இன்னி உஹிப்பு அன் அகூன மக்தூபன் கரீமா, நான் என் மனைவியிடத்தில் நான் தோற்று போக விரும்புகிறேன். அது என்ன தோல்வி? மக்லூபன் கரீமா, அது சங்கையான தோல்வி என்று சொல்கிறார்கள். உலகத்தில் யார் தங்களது கணவனிடத்தில் மனைவியோ, மனைவியிடத்தில் கணவனோ தோற்க பிரியப்படுகிறார்களோ, அல்லாஹ் வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பான் என்பதை எல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த குணங்களை நாம் தொலைத்தோம். இன்றைக்கு குடும்பத்தில் நிம்மதியின்மையை பெறுகிறோம். நிம்மதி இல்ல குடும்பத்துல. குடும்பத்துல கணவனை பார்த்தா மனைவிக்கு ஒரு ஈர்ப்பு இல்ல, மனைவி பார்த்தா கணவனுக்கு ஒரு ஈர்ப்பு இல்ல. ஒரு கடுகடுத்த முகத்தோடு இதயம் இணைய வைக்கிறார்கள். ஆனால் இதயம் இணைகிறதா என்று சொன்னால் விட்டு கொடுக்கும் குணம் இல்லாததால் குடும்பத்திலேயும் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் ரசூலின் குணங்கள் எல்லா காலங்களிலும் நீக்கமாக நிறைந்திருந்தது. ஃபதஹ் மக்கா ஹிஜ்ரி 8, அநேகமாய் ஹுதைபியாவை பற்றி ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எங்க உஸ்தாத் நேற்றைய தினம், நாளையோ அல்லது நாளையோ மறுநாளோ வஃபாத்து நபி வருகிறது. இடையிலே ஒரு ஹிஜ்ரி 8 ஃபதஹ் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த குணங்கள் வரலாறுகள் இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது கொண்டு குவிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியவர்கள் அந்த மக்கத்து மக்கள். இப்போது ஃபதஹ் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த வெற்றியின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் மக்காவிற்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. அந்த என்ட்ரி எப்படி இருக்குது பாருங்க, சுப்ஹானல்லாஹ். கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. இன்னைக்கு ரசூல் நம்மள்ட்ட வந்துட்டாங்கன்னு சொன்னா மன்னிக்கிறதுக்கு எப்பயாவது மன்னிப்பை வாங்கிடணும். இன்னும் சில கூட்டம் இருக்கிறது, ரசூல் அவங்க நம்மளை மன்னிப்பாங்களா என்கிற விரக்தியில் ஒரு கூட்டம் சேர்ந்தது. நம்ம ரசூலை என்னென்னவெல்லாம் செஞ்சோம், என்னென்னவெல்லாம் துன்பப்படுத்தணும், அல்லாஹு அக்பர், ரசூல் அவங்க மன்னிப்பாங்களா?
ஒரு கூட்டம், ரசூல் அவர்கள் மன்னிப்பார்கள் என்கிற மன்னிப்பை கேட்க வருகிற ஒரு கூட்டம் திரண்டு இருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. அந்த வரலாறுகள் ஒரு அற்புதமான வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு உள்ளே வருகிற போது ஒட்டகத்தில் வாகனமாக தேர்வு செய்கிறார்கள். ஒட்டகத்துல அவங்க ஆடை உடுத்தி இருக்கிறத பத்தி வருது. 40 திர்ஹத்திற்கும் குறைவாக இருந்துச்சு. அவர்களுடைய தலை தாழ்ந்த நிலையில் பணிவாக உள்ளே வருகிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையானவர்களே, தோற்று போனவர்கள் அல்ல, வெற்றியின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது அந்த மக்காவினுடைய பூமிக்கு உள்ளே வருகிறார்கள். ஒரு ஒட்டகத்தில் வருகிறார்கள். ஆடை ஒரு எளிமையான ஆடை. அவர்கள் தலை தாழ்த்தி உள்ளே வருகிறார்கள். ஏன் ஒட்டகத்துல வந்தாங்க? நிறைய இருந்துச்சு, செய்திகள் இருந்துச்சு. குதிரை இருந்துச்சு, கோவேரி கழுதை இருந்துச்சு. ஒட்டகம் இருக்கிறது ஒரு சாதுவான பிராணி, ரொம்ப சாஃப்டா இருக்கும். குதிரை இருக்கிறதே கம்பீரமான பிராணி. குதிரை இருக்கிறதே, குதிரைக்கு ஒரு திமிர் இருக்குது. என்ன அப்படின்னா, குதிரையில ஏறி உட்காரும் போதே தன் மேல் யார் அமர்ந்திருக்கிறான் என்பதை முழுக்க முழுக்க அனுமானித்து விடும். அவ ஏறி உட்கார்ந்து காலை தூக்கி போற அந்த வேகத்தை கவனித்து குதிரை நம்ம மேல யாரு உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை ஏறி உட்கார்ந்தும் போது அனுமானிக்காவிட்டால் குதிரை கொஞ்சம் தூரம் போய் முன்னங்காலை தூக்கி ஒரு சப்தமிடும், பிடி சரியா பிடிச்சிருக்கிறானா. அதையும் அனுமானிக்க விட்டால் குதிரை கொஞ்சம் வேகம் எடுத்து கொஞ்சம் லெப்ட் அண்ட் ரைட் திரும்ப திரும்ப வரும். அப்ப சரியா பிடிச்சிருக்கிறானா கீழே தள்ளி வர்றதுக்கு பார்க்கும். குதிரைக்கு இவ்வளவு திமிர் இருக்குது. ஆனால் ஒட்டகம் இருக்கிறது ஒரு சாதுவான பிராணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இன்டைரக்டாக ஒரு செய்தியை சொல்ல வருகிறார்கள். நான் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டேன், நீங்கள் எல்லாம் என்னை கஷ்டப்படுத்தியவர்கள், காயப்படுத்தியவர்கள், என்னை அடித்து துரத்தியவர்கள், என்னை அடித்து கொன்று குவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள், உங்களுக்கு முன்னால் மக்கா வெற்றியின் போது நான் உள்ளே வருகிறேன். நான் சாதுருவானவன் என்பதை பதிவு செய்வதற்காகவே ஒட்டகத்தை தேர்வு செய்கிறார்கள். அவர்களது ஆடை 40 திர்ஹத்திற்கும் கம்மி. ஃபதஹே மக்கா மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். நான் ரொம்பவும் எளிமையானவன். தலை தாழ்த்தி உள்ளே வருகிறார்கள். நான் ரொம்பவும் பணிவானவன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், காபாவின் திரையை பிடித்தவர்களுக்கு மன்னிப்பு. அபு சுஃபியானுடைய வீட்டில் தஞ்சம் அடைந்தவர்கள். அபு சுஃபியான் அந்த எதிரிகளுக்கெல்லாம் தலைவர். அந்த அபு சுஃபியானுடைய வீட்டில் யாரெல்லாம் உள்ளே இருக்கிறார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, ஃபதஹே மக்கா நமக்கு கொடுக்கிற பாடம், படிப்பினை என்ன தெரியுமா? உன்னை விட பலவீனமானவர்களிடத்தில் உனது நல்ல குணங்களை வெளிப்படுத்து. உன் மனைவியிடத்தில் நல்ல குணங்களை வெளிப்படுத்து. அவள் உன்னை விட வயது குறைந்தவள், வலிமை குறைந்தவள், படிப்பு குறைந்தவள், அத்தனையிலும் சரி உன் மனைவியிடத்தில் சரியாக நடக்க வேண்டும் என்பதை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை வெளிப்படுத்த சொல்கிறார்கள். நாம் யாரையும் மட்டமாக நினைத்து விடக்கூடாது, யாரையும் குறைபடுத்தி விடக்கூடாது, யாரையும் புறம்பேசி விடக்கூடாது. அற்பமான குணங்களை கொண்டு நமது கல்வை ஒருபோதும் நிரப்பி விடக்கூடாது. அடுத்தவர்களை கலங்கப்படுத்தாதீர்கள், காயப்படுத்தாதீர்கள், உணர்வுகளை துன்புறுத்தி விடாதீர்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு குணங்களை வெளிப்படுத்த சொல்கிறார்கள். நபியின் வாழ்க்கையில் எந்த இடத்திலேயும் மட்டமான குணங்கள் வெளிப்பட்டதில்லை. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குணங்களை சொல்கிற போது ஒரு துணுக்கு செய்தி கூட அல்லாஹ்வின் ரசூல் அடுத்தவர்களுக்கு அற்பமான குணத்தை வெளிப்படுத்தியதில்லை என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர்களை நாம் குறை பேசிக் கொண்டிருக்கிறோம், புறம் பேசுகிறோம். அல்லாஹு அக்பர். குறை பேசுறதுலாம் இன்னைக்கு ஈஸியா. இந்த சாயந்தரம் தாய்மார்கள் உட்கார்ந்தாங்கன்னா, இந்த ஊர்ல எல்லாம் இந்த ஸ்ரீதேவி பெருமக்கள், இந்த ஜாமியாவுடைய ஒத்துழைப்பு செய்பவர்கள், அல்லாஹ் இந்த ஜாமியாவிற்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு செய்பவர்கள், உபகாரமாக நடந்து கொள்பவர்கள், இந்த ஜாமியாவினுடைய நல்லெண்ணங்கள் அக்கறை கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ் வாழ்வாங்கு வாழ தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுவனவாசியை பற்றி சொல்லித் தருகிறார்கள். மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி உள்ள வர்றாங்க. வந்தபோது பக்கத்தில் இருந்த சஹாபியிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் சுவனவாசியை பார்க்கணுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமான்னாங்க. சுவனவாசியை யாராவது பார்க்க வேணாம்னு சொல்லுவாங்க?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா யார சொல்லலாம். சுவனவாசியை பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதர் இருக்கிறாரே அவர் சுவனவாசி. சுவனவாசின்னு சொன்னா சஹாபிகள் விடுவாங்களா? நேரா பின்னாடியே போயிட்டாங்க. போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்கிறாங்க, உங்க கூட இருக்கிற ஒரு 3 நாள் தங்குவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. 3 நாள் தங்குனாங்க. தொழுதாரு, நோன்பு வச்சாரு, எல்லாம் செஞ்சாங்க. செஞ்சதுக்கு பின்னாடி 3 நாள் எதுவுமே ஒரு வித்தியாசமான சுவனத்திற்கு தோதுவான எந்த செய்தியும் அங்கே இடம்பெறவில்லை. 3 நாள் முடிஞ்சு அந்தவர்கிட்ட கேட்டாங்க, சுவனவாசின்னு சொல்லப்படுதே உங்களை, நீங்க என்ன அமல் செய்றீங்க, வித்தியாசமான ஏதாவது அமல் இருக்கிறதா என்று சொன்னபோது, நான் எதுவும் செய்வதில்லை, ஆனால் குறை சொல்பவர்கள் புறம் பேசுபவர்களை நான் பார்த்திருக்கிறீர்களா, என்னை புறம் பேசுவதாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, அல்லது புறம் பேசுவதை கேட்பவர்களாக நீங்கள் என்னை பார்த்திருக்கிறீர்களா? இந்த குணம் என்னிடத்தில் இருந்ததால் அல்லாஹ்வின் ரசூல் என்னை சுவனவாசி என்று சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனவாசி என்று யாரை அடையாளம் காண்பித்தார்களோ அந்த சஹாபி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, இன்றைக்கு கல்புகளில் அடுத்தவர்களை எத்தனை புறம் வைத்திருக்கிறோம், அடுத்தவர்களை எத்தனை கோல் செய்கிற எண்ணங்களை நமது கல்வியில் புதைத்து வைத்திருக்கிறோம், அடுத்தவர்களை காயப்படுத்த வேண்டிய எண்ணங்கள் எத்தனை குடிகொள்ள வைத்திருக்கிறோம். அந்த கல்பு அல்லாஹ் தங்குகிற கல்பாக நமது கல்வை ஆக்கி இருக்கிறோமா என்று கேட்கிறேன். அல்லாஹ்வின் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆன் சொல்லுகிறது, யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், நாளை மறுமை நாளில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களோ பிள்ளைகளோ ஒருபோதும் பயனளிக்க மாட்டார்கள். வேறு என்ன பயனளிக்கும்? இல்லா மன் அத்தல்லாஹு பிகல்பின் சலீம், பரிசுத்தமான இதயம் மாத்திரமே அங்கே பயனளிக்கும் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, நமது கல்வை பார்த்து கேளுங்கள். நாம் நமது குணங்களை வெளிப்படுத்துகிற போது பிறரை சந்தோஷப்படுத்துகிற அளவிற்கு நமது குணங்கள் வெளிப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு நமது குணங்கள் எத்தனை பேர்களை காயப்படுத்தி இருக்கிறது, எத்தனை பேர்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறது. நாம் எல்லோரையும் மகிழ வைப்போம். அல்லாஹ்வின் ரசூலின் வார்த்தையும் தகவலும் எல்லோரையும் மகிழ்விப்போம். நாம அதை கொண்டு நாம மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்வித்து மகிழ்விப்போம் என்று சொல்வார்களா? இல்லையா? எல்லோரையும் மகிழ்விப்போம், அதை கொண்டு நீங்கள் மகிழ்வுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இப்படியே சொல்றாங்க, அஹப்புன் நாஸி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு பிடித்த மக்களில் எல்லாம் ஆக உயர்ந்த மக்கள் என்ன தெரியுமா? ரொம்ப பிரியமானவர்கள் யார் தெரியுமா? அன்ஃபாகும், பிற மக்களுக்கு பிரயோஜனமா இருப்பார். வ அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு பிடிச்ச அமல் என்ன தெரியுமா? சுரூருன் ததுகுலுஹு அலல் முஸ்லிம், முஸ்லிம்களை ஒரு சந்தோஷப்படுத்துவார். இன்னைக்கு எங்கே நாம் மகிழ்வித்தோம்? எத்தனை பேர்களை மகிழ்வித்தோம்? அவர்கள் மகிழ்வதை கொண்டு நாம் எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருக்கிறோம்? அடுத்தவர்கள் காயப்பட்டால் ஏற்படுகிற சந்தோஷம், அடுத்தவர்கள் பயப்பட்டால் பலகீனப்பட்டால் நாம் ஏற்படுகிற சந்தோஷம், இவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்கள் நாம் குணங்களால் நாம் சந்தோஷப்பட்டு இருக்கிறோம். நாம் எத்தனை பேர்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் ரசூல் சொன்னார்கள் இல்லையா, மக்களில் சிறந்தவர்கள் பிற மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்பார்கள். அந்த பிரயோஜனம், என் வார்த்தைகள் எத்தனை பேர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, என் வாழ்வு எத்தனை பேர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, நான் செய்கிற செயல்கள் நடத்தைகள், என் பேச்சு என் மூச்சு எத்தனை பேர்களை காயப்படுத்தி இருக்கிறது. தாயை கஷ்டப்படுத்தியவர்கள் எத்தனை எத்தனை இந்த உலகத்தில், தந்தையை காயப்படுத்தியவர்களும் அவமதித்தவர்களும் இந்த உலகத்தில் எத்தனை பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அத்தனை பேர்களும் இந்த மீலாது நபியின் பரக்கத்தான் நான் சொல்கிறேன், நல்ல குணங்களை நமது கல்புகளில் பதிய வைப்போம், அந்த குணங்களை வெளிப்படுத்துவோம், எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவோம், நாமும் சந்தோஷமாக நினைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ பேசுற பேச்சு கூட, குர்ஆன் சொல்லுகிறதா இல்லையா, நீ பேசுகிற பேச்சு கூட 4 நிலையில இருக்கணும். கூலு லின்னாஸி ஹுஸ்னா, அழகான பேச்சா பேசு. கூலாலவு கௌலல் லகீனா, நளினமான பேசாக பேச்சு, உன்னது பேச்சுகளை பேசவை. 3வது கூலு கௌலன் சதீதா, நல்ல குவாலிட்டியான தரமான பேச்சாக உனது பேச்சு அமையட்டும். வகுலுல் மின் சௌத்திக், உனது சப்தம் இருக்கிறது பணிவானதாக இருக்கட்டும். பேச்சை குறித்து குர்ஆன் இவ்வளவு தூரம் ஒரு ஒழுக்கத்தை குணத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு நஜீஸாக கருதப்படுகிற ஒரு நாயிடத்தில் ஒரு அசிங்கமான பெண் அந்த நல்ல குணத்தை வெளிப்படுத்தியதால்
அந்த அசிங்கமான பெண்ணுக்கு கூட மார்க்கம் சுவனம் என்பதை பரிசளிக்கிறது. ஒரு நஜீஸ், ஒரு நாய், அந்த நாயிடத்தில் நற்குணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அசிங்கமான பெண், அந்த பெண்ணிடத்தில் ஒரு நற்குணம் வெளிப்பட்டதால் அந்த பெண்ணிற்கு மார்க்கம் சுவனத்தை பரிசளிக்கிறது என்று சொன்னால், எத்தனை மனிதர்களுக்கு நாம் நற்குணத்தை வெளிப்படுத்தினால் அல்லாஹ்விடத்தில் என்ன பரிசு கிடைக்கும் என்பதை நாம் ஆழமாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால அல்லாஹ் உலகத்தை உயர்ந்ததை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹ்ஸனக்கும் அஹ்லாகா. நாளை மறுமையில அல்லாஹ்வின் ரசூலோடு ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் பிரியப்பட்டால், மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹ்ஸனக்கும் அஹ்லாகா, உங்களது குணங்களை அழகாக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, நான் உங்களிடத்தில் உரிமையோடு சொல்கிறேன், நம் வாழ்வில் வெற்றி பெற்றதெல்லாம், சாதித்ததெல்லாம், நினைத்த இலக்கை அடைந்ததெல்லாம், குறிக்கோளின் பக்கம் தங்களது வாழ்க்கையை கொண்டு போறதெல்லாம் குணங்களை கொண்டே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். முதல்ல அதை நம்பணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது சத்தியம்னு நாம விளங்கிடும். அது சஹாபிகள் அப்படியே விளங்கினாங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள் என்று ஹதீஸ்களில் நிறைய செய்திகள் இருக்கிறது. நேரம் சுருக்கமாக இருப்பதால் நான் சில செய்திகளை பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சமூகத்தில் பிரச்சனை விடுபடுவதற்கு, சண்டை சச்சரவுகளில் இருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கு இந்த சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது. சண்டைகள் இன்றைக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது. ஊர் சண்டை இருக்கிறது, மஹல்லா சண்டை இருக்கிறது, குடும்ப சண்டை இருக்கிறது. குடும்பத்தில் 10 பேர் 10 விதமான சண்டைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் ரசூல் அவர்களுக்கு மத்தியில் குணங்களை கொடுத்து சண்டையை நீக்கினார்கள் என்று வருகிறது. சமூகத்தில் சண்டையின் பரக்கத்து அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய பரக்கத் தெரியுமா? லைலத்துல் கத்ர் என்கிற பரக்கத்தை சண்டையினாலே இந்த சமூகம் இழந்திருக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய பரக்கத்தை சண்டை போடுவதாலேயே, சண்டை சச்சரவுகளாலேயே நாம் இழந்திருக்கிறோம். பெரிய சண்டையை கூட சமாதானத்தின் குணத்தால் அல்லாஹ்வின் ரசூல் டீல் பண்ண அந்த விதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திட்டம் போடுறாங்க. முஹம்மதுனா புகழப்படுபவர், நாம் எல்லாம் முஹம்மதுன்னு கூப்பிடக்கூடாது, முதம்மம்னு கூப்பிடணும். இகழப்பட்டவர் என்று நாம் கூப்பிடுவோம். இவர் இங்கிருந்து முதம்மம் முதம்மம் அப்படின்னு கூப்பிடுறார். இகழப்பட்டவரே இகழப்பட்டவரே என்று கூப்பிடுகிறார். இதை பார்த்துட்டு ரோஷப்பட்ட ஒரு சஹாபி வேகமாக ஓடி வந்து அல்லாஹ்வின் ரசூலை பார்த்து சொன்னார், அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, உங்களுக்கு முஹம்மது என்று அல்லாஹ்வால் அந்தஸ்து கொடுக்கப்பட்ட அந்த திருப்பெயரை முதம்மம் என்று இகழ்ந்தவன் என்று ஒரு பட்ட வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா சொன்னாங்க, முதம்மம் என் பேர் இல்லையே, அவன் முதம்மம்ன்றது யாரையோ கூப்பிடுறான், என் பேர் இல்லையே. ஒரு சமாதான குணத்தை, பெரிய சண்டைகளை அல்லாஹ்வின் ரசூல் இந்த சமூகத்தில் குணத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 51 வயசு. தாயிஃப்ல கல்லடி வர்றாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு கஷ்டப்படுத்தியவர்களை, காயப்படுத்தியவர்களை, தங்களுக்கு விரோதமாக நடந்தவர்களை, குரோதத்தை கக்கியவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வின் ரசூல் எவ்வளவு அழகான குணங்களை, கோமான் நபியின் குணங்கள் வெளிப்படுகிற இடம், அது வெளிப்படணுமா என்று கேட்கிறேன். எவ்வளவு தூரம் காயப்படுத்தினார்கள். 51 வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு. தாயிஃபுக்கு போறாங்க. அல்லாஹு அக்பர். தாயிஃபுக்கு போனா அந்த ஏற்பட்ட அடி இருக்கிறது, அல்லாஹு அக்பர். 10 நாள் பெரிய சோதனையை சந்திச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா கேட்பாங்க, அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, உங்களுக்கு உஹதில் ஏற்பட்ட கஷ்டத்தை விட வேறு ஏதாவது ஒரு தருணம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். உஹதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பல்லு ஷஹீதாக்கப்பட்டது. கன்னங்களில் மாத்திரம் பல காயங்கள் ஏற்பட்டது. அதை நினைச்சிட்டு கேட்டாங்க ஆயிஷா அம்மா, அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, உங்களுக்கு உஹதை காட்டிலும் வேறு ஏதாவது கஷ்டமான தருணம் இருக்கிறதா என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது, தில்கல் அஷரா, அந்த 10 நாள் தாயிஃபிலே கல்லடிபட்டது. ஒரு வாரம் வார்த்தைகளால் கலங்கப்படுத்துகிறார்கள். அடுத்து ஒரு 3 நாள் 2 நாள் பெரியவங்க வன்முறையில் ஈடுபட்டாங்க. லாஸ்ட் ஒரு நாள் அல்லாஹ் அக்பர், சிறுவர்கள் அத்தனை பேர்களையும் தூண்டிவிட்டு கல்லடி எடுக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் ரசூலுடைய கணுக்கால் உடைஞ்சு போச்சு. கணுக்கால் உடைஞ்சிருச்சு, ரத்தம் பீரிட்டு வருது. அல்லாஹ் அல்லாஹ். ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸாவின் பக்கம் மேலே சாய்கிறார்கள். சாய்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் சொன்ன துஆ என்ன தெரியுமா? அருமையானவர்களே, காயப்படுத்துகிறான், கஷ்டப்படுத்துகிறான், உகதை விட கோரமான நிலை அந்த தாயிஃபினுடைய கல்லடி.
அல்லாஹ்வின் ரசூல் கணுக்கால் உடைக்கப்பட்டு இரத்தங்கள் பீரிட்டு வருகிற அந்த நிலையில் அல்லாஹ்வின் ரசூல் குணங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹும்ம க்தி கௌமி ஃபஇன்னஹு லா யஅலமூன். அல்லாஹ்வே இந்த மக்களுக்கு நேர்வழி காட்டு, இந்த மக்களுக்கு நேர்வழி காட்டு. ஃபஇன்னஹு லா யஅலமூன். அவங்க விளங்காம செய்றாங்க. ரப்பே, எந்த குணம் அல்லாஹ்வின் ரசூல் குணம். நம்ம யாராவது காயப்படுத்துறான், நம்மளை ஏதாவது அடிக்கிறான், நம்ம உடனே அல்லாஹ் அக்பர், யா அல்லாஹ் என்னை அடிச்சவனுக்கு நீ எல்லா ஹிதாயத்தை கொடுத்தா பக்கத்துல இருக்க நம்ம மெண்டல்னுவோம். அல்லாஹ்வின் ரசூல் கணுக்கால் உடைக்கப்பட்டு ரத்தம் பீரிட்டு வருகிற போது அல்லாஹ்வின் ரசூலின் குணங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹும்ம க்தி கௌமி ஃபஇன்னஹு லா யஅலமூன். அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இன்னி அர்ஜு அன் தகூன மின் அஸ்லாபிஹிம். அவங்க என்ன, அவங்களுக்கு பின்னாடி வருகிற சந்ததிகள் இந்த தீனை நிலைநிறுத்துவார்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, அல்லாஹ்வின் ரசூல் குணங்கள் வெளிப்பட்ட தருணம் இருக்கிறது. ஒரு மகத்தான இடத்தை இந்த மண்ணில் பதிய வைத்தது. யாரையும் கவலையோடு பார்ப்பதை அல்லாஹ்வின் ரசூல் விரும்ப மாட்டார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் நமது அக்கம் பக்கத்தில் கவலையோடு இருக்கிறார்கள், சங்கடத்தில் ஆழ்ந்து போய் இருக்கிறார்கள். நாம் ஒரு முறையேனும் அவர்களை கண்டிருக்கிறோமா? உங்களது கவலைக்கு ஆறுதலாக நாம் ஏதாவது வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறதா? எத்தனை ஆறுதல்! அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு கவலைகள், அல்லாஹ் நமக்கு கவலையை மட்டும் கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு எல்லோரும் கவலையில் ஆழ்ந்து போய் இருக்கிறோம். நீங்களும் சரி, நானும் சரி. கவலையின் வித்தியாசம் தான் இருக்கிறதே தவிர கவலை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. இன்றைக்கு கவலைகள் அப்படி போய்விட்டது. பள்ளிக்கூடம் படிக்கிறவனுக்கு ஸ்கூலுக்கு போகணுமே என்ற கவலை இருக்குது, ஸ்கூலுக்கு போயிட்டா அங்க பாடம் படிக்கணுமே என்ற கவலை இருக்குது, வீட்டுக்கு வந்துட்டா ஹோம்ஒர்க் பண்ணணுமே என்ற கவலை இருக்குது, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு திரும்ப எக்ஸாம் பாஸ் ஆகணுமே என்ற கவலை, நல்லா படிச்சு முடிச்சுட்டா நல்ல செட்டில் ஆகணுமே என்ற கவலை, செட்டில் ஆகிட்டா கல்யாணம் முடிக்கணுமே என்ற கவலை, கல்யாணம் முடிச்சுட்டா பிள்ளை பிறக்கணுமே கவலை, பிள்ளை பிறந்துட்டா அந்த பிள்ளையை கட்டி கொடுக்கணுமே. இப்படி கவலைகள் மாறி மாறி வருகிறதே தவிர கவலையில் இருந்து யாரும் விடுபட்டவர்கள் இல்லை. குர்ஆன் அப்படியே சொல்கிறது, உலகத்தில் யாரும் கவலை இல்லாதவர்கள் இல்லை. நாளை சுவனவாசிகள் தான் கவலையற்றவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. وقالوا الحمد لله الذي اذهب عنا الحزن ان ربنا لغفور شكور. நாளை மறுமையில சுவனவாசிகள் எல்லாம் சொல்வாங்க, அல்லாஹ்வே எங்களது கவலைகள் எல்லாம் போக்கிய ரப்பே உனக்கே அல்ஹம்துலில்லாஹ் என்று ரப்புக்கு நன்றி செலுத்துவார்கள் என்று வருகிறது. யாராவது கவலைப்பட்டால் அல்லாஹ்வின் ரசூல் அந்த கவலையை துடைக்கிறார்கள். அந்த கவலையை தேடி கண்டுபிடித்து ஆறுதல் சொல்கிறார்கள். அந்த கவலைக்கான மருந்தையும் இந்த உலகத்தில் சொல்கிறார்கள். மஸ்ஜித் நபவியில் ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எந்த நேரம் மாலி அராக ஜாலிசன் ஃபில் மஸ்ஜிதி ஃபி கைரி வக்தி ஸலா, தொழுகை இல்லாத நேரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, நீங்க ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்டாங்க. தொழுகை இல்லாத நேரம், ஃபி கைரி வக்தி ஸலா, தொழுகை இல்லாத நேரத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். அவர் சொன்னார், நம்மிடத்தில் இருக்கிற அத்தனை செய்தியும் சொன்னார். ஹுமூமுன் லஸிமத்னி வதுயூனுன் யா ரசூலல்லாஹ். ஹுமூமுன் லஸிமத்னி, நிறைய கவலை இருக்கு யா ரசூலல்லாஹ், நிறைய கடன் இருக்குது யா ரசூலல்லாஹ். இன்னைக்கு எத்தனை பேர்கள் புலம்பி தவிக்கிறோம் கடனால், கவலைகளால். இன்றைக்கு என்ன செய்வதென்று திகைத்து போயிருக்கிறோம். அல்லாஹ்வின் ரசூல் ஒரு கவலையோடு தோய்ந்திருக்கிற ஒருவரை சந்திக்கிறார்கள். என்ன காரணம் இங்கே அமர்வதற்கு என்று கேட்கப்பட்டு அந்த மனிதர் சொன்னார், அபூ உமாமா சொன்னார், ஹுமூமுன் லஸிமத்னி வதுயூனுன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே எனக்கு நிறைய கவலை இருக்கிறது, நிறைய கடன் இருக்குதுன்னு சொன்னார். அஃபலா உஅல்லிமுக கலாமன், ஒரு ஏதாவது கலிமாவை நான் சொல்லி தர்றேன். இதா அஸ்பஹத வ இதா அம்சைத, காலையிலேயும் மாலையிலேயும் நீ அதை ஓதி வா, உன் கடன்கள் எல்லாம் தீரும் சொன்னார். அதுகபல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஹம்மன், உங்களது கவலை எல்லாம் உங்களை விட்டு ஓடிவிடும். அதை நீங்க காலையிலேயும் சாயந்தரம் ஓதி வந்தா என்ன கவலை, என்ன துஆ அது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ அஊது பிக்க மினல் புக்லி வல் ஜுபன். இதை நீங்க ஓதி வாருங்கள் காலையிலேயும் மாலையிலேயும். என் அன்பு தாய்மார்களே, உங்களது கணவர்கள், உங்களது குடும்பத்தில் இருக்கிற ஆண் மக்கள், உங்களது குடும்பத்தில் இருக்கிற வியாபாரிகள், இன்றைக்கு யாரும் கடனை விட்டு தூரமாக இல்லை. அத்தனை பேர்களும் அத்தனை குடும்பங்களும் கடனால் கவலையால் திகைத்து போயிருக்கிறோம்.
வாழ்க்கையில் ஒரு கவலையை மனதில் நிரம்ப வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கவலைக்கு தீர்வு அல்லாஹ்வின் ரசூல் சொல்றாங்க. இந்த துவாவை நீங்க காலையிலையும் மாலையிலையும் நீங்க ஓதி வந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களது கவலையெல்லாம் விரட்டி அடிக்கிறான், உங்களது கடன்களை எல்லாம் அடைக்கிறான். அந்த சஹாபி போயிட்டு வந்து திரும்ப வந்து சொன்னார், அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கடனும் இல்லை, நான் இந்த துவாவை ஓதி வந்த பரக்கத்தால் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி சொல்கிற செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அருமையானவர்களே, மனக்கவலை விரட்டினார்கள். யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று தங்களது குணங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்தவர்களை எப்படி என்னால் மகிழ்வுற வைக்க முடியும் என்பதை ஆழ்ந்த கவனத்தில் அல்லாஹ்வின் ரசூல் வைக்கிறார்கள். நம்ம நபி யாரையும் திட்டாத நபி, யாரையும் ஏசாத நபி, யாரையும் குறை பேசாத நபி, யாரிடத்திலேயும் பொறாமையை கக்காத நபி. அந்த நபிக்கு நாம் உம்மத்தாக இருக்கிறோம். எத்தனை பேர்களை திட்டுகிறோம், எத்தனை பேர்களை குறை பேசுகிறோம். உள்ளத்தில் கல்விகளில் எத்தனை பேர்களை பற்றி கெட்ட எண்ணங்களும் அற்பமான குணங்களையும் நாம கல்விலே சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த மீலாது விழாவின் வார்த்தையில் நான் உங்களிடத்தில் ஆழமாக ஒரு செய்தியை சொல்வேன். எங்கே நபியின் சுன்னத்தை தவறவிட்டோம், எங்கே அந்த நபியின் வாழ்க்கையை நமது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட மறுத்தோம், உலகத்தில் அந்த நபியின் குணம் ஆபத்துகளை சந்தித்தோம், குடும்பங்களின் மன நிம்மதியை இழந்தோம், வியாபாரத்தில் நஷ்டத்தை இழந்தோம், ஒரு சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் உறவுகளில் விரிசலை கூட சந்தித்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் சஹாபிகளுக்கும் இருந்த அந்த தொடர்பு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சஹாபிக்கும் மத்தியில் இருந்த அந்த தொடர்பு, நமக்கும் ரசூலுக்கும் மத்தியில இருந்த அந்த தொடர்பு, அல்லாஹ் அக்பர். அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, எனக்கு எப்பெல்லாம் தாக எடுக்குமோ நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போய் அந்த பானங்களை எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பேன். இஷ்ரிப் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூல் அவர்களை குடிங்கன்னு சொல்லுவேன். ஃபஷரிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பார்கள். ஹத்தா ரவைத்து, அவர்கள் குடிக்க நான் தாகம் தீருவேன் என்று சொல்கிறார்கள். என்ன ஒரு கனெக்ஷன்! ரசூலுக்கும் சஹாபிகளுக்கும் இருந்த அந்த தொடர்பு, அந்த தோழமை, தங்களது வாழ்க்கையில் ரசூலை எடுத்துக்கொண்ட விதம். இன்னைக்கு நாம அப்படி எடுக்கிறது இல்லையே. நாம நபின்னு சொல்றோம், நம்ம பதிவு வைக்கிறோம், முகமது நபி எங்க நபின்னு சொல்றோம். வீட்டுல அல்லாஹ் ஒரு பக்கம், முகமது என்று ஒரு பக்கம் ஸ்டிக்கர்ல ஒட்டப்படுகிறது. வாகனத்தில் முகம்மதை நாம் அனுமதிக்கிறோம். குழந்தைகள் பிறந்தால் முகம்மது என்று பெயரை சேர்த்துக் கொள்கிறோம். ஒரு கீ செயினில் ஒருபுறம் அல்லாஹ், இன்னொரு புறம் முகம்மது என்று போட்டுக் கொள்கிறோம். யாராவது நபியை பற்றி கார்ட்டூன் வளர்ந்து விட்டால் அந்த நபிக்காக கொந்தளிக்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையில் அந்த முகம்மது நபியை எந்த தூரம் எடுத்திருக்கிறேன்? என் பேச்சில் முகம்மது இருக்கிறதா? என் வாழ்க்கையில் முகம்மதை நான் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? உலகத்தில் முகம்மதாக நாம் வாழ்வோம், முகம்மதாக பேசுவோம், அவர்களது குணங்களை அத்தனை நேரங்களிலேயும் நாம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையும் ஜெயம், நாளை மறுமையும் சரி, அல்லாஹ் ஈடேற்றத்தை தான் வழங்குவான் என்று சொல்லி அல்லாஹ் இந்த ஜாமியாவின் பரக்கத்தால் நமது குடும்பங்களில் எல்லா விதமான ரசூலின் குணங்களை வெளிப்படுத்துகிற குடும்பங்களாக அல்லாஹ் நம் குடும்பங்களை தௌஃபீக் செய்வது புரிவானாக என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.